அவசரமான ஒரு என்ட்ரிக்கு நடுவில் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே வந்து சென்னை ட்ரேட் சென்டர் நடக்கிற வெட்டிங் எக்ஸ்போக்கு தான் நம்ம டீமோட இங்கே வந்திருக்கோம். வெட்டிங்னாலே நம்ம மைண்டுக்குள்ளே என்ன வரும்னா வந்து பிரைட் க்ரூம் இவங்களோட மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே நேச்சுரல்ஸ் வந்து பிரைடல் பை நேச்சுரல்ஸ் அப்படின்ற ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய பிரைடு தான் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம க்ரூமாக ஃபியூச்சரில் மாற போகிறோம். நம்மளும் ஒரு மேக்கப் போட்டு மேக்கப் பற்றின விஷயங்கள் எல்லாமே பேசலாம் வாங்க. ஐ எம் ஆல்ரெடி டேக்கன். யார் அந்த ஆல்ரெடி சொல்ல மாட்டேன், அப்புறம் சொல்றேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பிரீத்தி மேம், அவங்கள தான் பார்க்க போறோம். அவங்க வந்து பிஸியா வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள லைட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஹெவியான ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பிரீத்தி மேடம், வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். விகடன் வியூவர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஹாய் பிரீத்தி மேம், இப்போ எல்லாருமே ஆஃபீஸ் கிளம்பி காலையில வந்து ஹரிபரியா கிளம்புவாங்க. ஆஃபீஸ் போறதுக்குள்ளேயே அவங்க வந்து அப்படியே ஸ்வெட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து அப்போ ஆஃபீஸ் போயிட்டு அவங்க இன்ஸ்டன்டா ஏதாவது ஆஃபீஸ்க்கு மேக்கப் அந்த மாதிரி போடுறதால என்ன மாதிரி போடலாம்? ஆக்சுவலா இப்போ வந்து ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவோம். ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து உட்காந்து நிறைய சிஸ்டம் முன்னாடி தான். அது ஒரு சின்ன ஒரு காய்கறி எல்லாம் விற்கிற ஷாப்பா இருந்தா கூட அங்க கூட பில்லிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து ஸ்கின் வந்து பாத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது மஸ்ட். அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர் தான் வந்து த பெஸ்ட். அது வந்து நீங்க மத்தியானத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சின்னதா டச்அப் பண்ணலாம், ஈவினிங் டச்அப் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ வந்து earthy கலர்ஸ் தான் ரொம்ப இன். அதனால வந்து நீங்க ரொம்பலாம் கலர் எல்லாம் போட்டாலாம் நல்லா இருக்கு, எஸ்பெஷலி ஆஃபீஸ்க்கு போகும்போது. ஸோ earthy கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். 9 to 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஸ்டேன்னு சொல்லி லிப்ஸ்டிக்ஸ் நிறைய கிடைக்குது. அதை வந்து லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாம் எப்படின்னா அந்த ரொம்ப ட்ரை ஆகும் அந்த லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்ஸ். இப்போ லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்ஸே வந்து மாய்ஸ்சர்டா இருக்கு. அதனால லிப் வந்து நல்லா ப்ரீத் பண்ணலாம். அண்ட் காம்பேக்ட் பவுடர் வந்து இப்போ மேக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பாஞ்சை வச்சு போடலாம் ஃபார் லாங் ஸ்டே. மேம், இது ஒரு பார்ட். இன்னொன்று வந்து இந்த ஜுவல்லரி பார்ட். இப்போ ஜுவல்லரி வரது எல்லாமே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஹெவி ஜுவல்லரி, லைட் ஜுவல்லரின்னு இருக்கு. இந்த ஹெவி வெயிட் ஜுவல்லரிஸ் தான் வந்து ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாமா இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா இல்லை எந்த மாதிரி ஃபேஷன் இதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஹெவி ஜுவல்லரி வந்து கல்யாணத்துக்கெல்லாம் டெஃபினட்டா நிறைய பிரைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, அந்த கோல்டன் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஹெவிய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். அதர்வைஸ் ரொம்ப இதுவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பிரைட்ஸுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஜுவல்லரி ஹெவியா இருக்கும்போது கழுத்துல போடுற மாலையெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா நிறைய ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸுக்கு போகும்போது வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து தே கேன் ஹேவ் நைஸ் ஜுவல்லரி. ஆனா என்ன அப்படின்னா, அந்த காதுக்கு பின்னாடி எப்பயுமே அந்த திருவாணி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்கின்னை கொஞ்சம் அப்படியே புல் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற திருவாணிய போட்டாச்சுன்னா அந்த ஹெவினஸ் தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சும்மா போடுவாங்க, அது வெயிட் இது பண்ணும். அந்த ஸ்கின்னை புல் பண்ணி அதுக்கப்புறம் போடணும். எஸ், ஓகே. இப்போ வந்து நம்ம பிரைடல் பை நேச்சுரல்ஸ் அந்த செக்மெண்ட்ல வந்து ஜொரைன் மேம் மீட் பண்ணதுக்கும். மேம் வணக்கம். வணக்கம்ங்க. மேம் ட்வின்னிங் மேம். எஸ், டோட்டலி பிளாக் அண்ட் கோல்ட். எப்படி மேம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்க, தேங்க்யூங்க. மேம், இப்போ நிறைய பிரைடலுக்கு என்ன இஷ்யூ ஆகுதுன்னா வந்து அவங்க ஆஃப்டர் மேக்கப் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கின் சம்திங் ஏதோ ஒரு வகையில அஃபெக்ட் ஆகுது மேக்கப்னால அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க மேம், ப்ரீ எப்படி இருக்கணும், போஸ்ட் எப்படி இருக்கணும் மேக்கப் செஷன்? பாருங்க, மேக்கப் பார்த்தாலும் அது ஒரு டைம் எஃபெக்ட் மாதிரி எதுவுமே கிடையாது. இட் கேன் நாட் ஸ்பாயில் யுவர் ஸ்கின். ஆனாலும் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேக்கப் பண்றது முன்னாடி ஸ்கின் நல்ல மாதிரி பார்க்கணும். அது ஸ்கின் நீங்க ப்ரெப் பண்ணீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ரொம்ப அந்த கேர் இருக்கணும். எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணணும், மாய்ஸ்சரைசிங் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா உங்க அந்த நாள் மேக்கப் எஃபெக்டும் சூப்பரா வரும். அது தவிர ஸ்கின்கே ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும் பிஃபோர் யூ ஸ்டார்ட் மேக்கப்.
ஸ்கின் டேமேஜ் கிடையாது. நீங்க ஸ்கின் ப்ரெப் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்துடும். ஸ்கின்ல ஸ்ட்ரென்த் வந்தா சூப்பரான மேக்கப்பும் நல்லா உட்காரும் அண்ட் பிளஸ் எதுவும் டேமேஜ் ஆகாது. ஆஃப்டர் மேக்கப் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்கப் போடுறதுல வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் இருக்கும். சில பேர் ரொம்ப காஜல் போடுவாங்க, வேற வேற ப்ராடக்ட் போடுவாங்க. ஆயில் அண்ட் வாட்டர் பேஸ்ட் கிளென்சர்ஸ் கிடைக்கும் மார்க்கெட்ல. அந்த மாதிரி கெச்சா வெரி குட். இல்லைன்னா கூட சிம்பிள் கோகனட் ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி 100% மேக்கப் கல்டிவேட்டட் அது எத்தா சூப்பரான இருக்கும், எதுவும் எஃபெக்ட் ஆகாது. மேம் நீங்க சொல்லும் போதே ஆடியன்ஸ்க்கு வந்து அடுத்த கொஸ்டின் வருது, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன பிரைடல் மேக்கப்ல? ஏன்னா ஒரு பிரைடை பார்க்கும்போது இன்னொரு பிரைடுக்கு லைட் ஆகி என்ன இந்த மேக்கப் நான் ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன மேம் நீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால ரொம்ப மேக்கப் போடுவாங்க, சவுத் இந்தியால கம்மி. நம்ம சவுத் இந்தியா தான் இப்போ மெயின் ஃபோக்கஸ்ல இருக்கு. பார்த்து போனா அந்த வெரி சிம்பிள் நியூடான மேக்கப், நைஸ் சாஃப்ட் கலர்ஸ், பிளெண்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். எதுனா ஒரு இது மேல ஃபோக்கஸ், லிப் மேல ஃபோக்கஸ், இல்லைன்னா ஐ மேல ஃபோக்கஸ், எதுனா ஒன் ஃபோக்கஸ் எடுத்து அதுவும் சூப்பரான பிளெண்ட் பண்ணி நேச்சுரல் பட் ஸ்டில் வெரி வெல் ஷேப்ட் டெக்னிக்கலா இருந்தா அந்த கண் ஷேப் வெளியே வந்தா போதும். கலர்ஸ் ஆட் பண்ற மாதிரி அவ்வளோ இப்போ ட்ரெண்ட் இல்ல. ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள், கீப் இட் பியூட்டிஃபுல், கீப் இட் அபவுட் யூ. நீங்க பியூட்டி வெளியே வரணும். இப்ப நீங்க அப்படிதான் இருக்கீங்க, சிம்பிள் நீட் பியூட்டி. தேங்க்யூங்க, தேங்க்யூங்க, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். நம்ம விமலா மேம் தான் மீட் பண்ண போறோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். வியூவர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஹாய். ஹாய் மேம். இப்போ பிஸி டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி, பட் டக்குன்னு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஒரு ஏரியாவுக்கும் மேக்கப் வந்து மாறுது, ஒரு ரீஜனுக்கும் மேக்கப் வந்து சேஞ்ச் ஆகுது. அது வந்து அவங்களா மாத்துறாங்களா நீங்க மாத்துறீங்க? சில கஸ்டம்ஸ்ல வந்து அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐயர்லயும் சரி ஐயங்கார்லயும் சரி, அவங்க வைக்கிற பொட்டுல இருந்தோ, அவங்க பண்ற ஹேர் ஸ்டைல்ல, அவங்க வேர் பண்ற சாரில இருந்து வேரியேஷன் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அவங்களால மாற்றணும். ஒரு இதுக்கும் ஒரு சேஞ்சஸ். அத நாங்க மாத்துறது இல்லை, அது சில இடத்துல வந்து அவங்கள அவங்களோட கம்யூனிட்டியில இருந்தும் சரி, அந்த காலத்துல இருந்தும் சரி, சிலதெல்லாம் மாறாம தான் இன்னமும் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா பொட்டுல இருந்து இருக்கு. இப்போ ஐயருக்கும் சரி ஐயங்காரும் சரி, ரெண்டு பேருமே வந்து மடிசார் தான் கட்டுறாங்க. பட் அவங்களோட வேர் பண்ற ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரே மடிசாரி தான். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அவங்க வேர் பண்ற ஜுவல்ஸ், ஹேர் ஸ்டைல் பார்த்தா ஜடையா இருந்தாலும் அந்த ஐயங்காரன்றவங்க வந்து ஆண்டாள் கொண்ட அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் வேரியேஷன் காணும். மேம் இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு சைடு என்னன்னா வந்து மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்து மேக்கப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ப்ராப்ளம் வருதா வரலையா? யூஸ் பண்ணலாம், பட் குட் குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா HD மேக்கப்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு சிலிகான் பேஸ்டோட ப்ராடக்டே வந்து ஃபவுண்டேஷன் போட்டா அதே மாதிரியே தான் காம்பாக்டோ ஒரு லூஸ் பவுடரோ யூஸ் பண்றதா இருக்குமே தவிர, வேற பிராண்ட்ல வந்து இருக்கிற ப்ராடக்ட்டை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஓகே. சோ அந்த பிராண்டோட யூஸ் பண்ணா, வேற பிராண்ட் யூஸ் பண்ணாலுமே வந்து சிலிகான் பேஸ்டான ப்ராடக்ட்டா யூஸ் பண்ணா பெட்டரா. ஒரே பேஸ்ல இருந்தா. எஸ், நெக்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் ரெடி ஆகலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால வந்து சுஜேஷ் ப்ரோ வந்து மீட் பண்ண வந்திருக்கேன். ஹாய் சுஜேஷ் ப்ரோ. வாட்ஸ் அப் ப்ரோ? ஃபைன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? செம்ம. எஸ் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த கான்டூரிங் கரெக்டா? கரெக்ட். அதை பத்தி தான் மெயினா கேட்கணும். அது வந்து எக்ஸாக்டா எப்படி ப்ரோ? ஃபீமேல்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் அது நீங்க பண்ணி ஆகணும். ஸோ அது சம்திங் எனக்கு அந்த வேர்டே நியூவா இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஓகே, கான்டூரிங் அப்படின்னாலே இட் இஸ் லைக் ஆடிங் அ ஷேடோவி எஃபெக்ட், ஒரு ஷேடோ மாதிரி. எல்லாருக்குமே நம்ம எல்லாமே வந்து we are not perfectly blessed, like we all have a different face shapes இருக்கு, different eye shapes இருக்கு. அது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பர்ஃபெக்டா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக், ஐ மீன் லைக் பர்ஃபெக்ட். இப்போ ஒரு பால்லாம் ரவுண்டா இருக்கும், ஒரு ஐடியல் ஃபேஸ் ஷேப் அப்படின்னு சயின்டிஃபிக்கா பார்த்தாலும் இட் இஸ் மோர் லைக் ஓவல். ஸோ அந்த ஒரு ஷேப்க்கு நம்ம ஒரு ஃபேஸை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றது தான் கான்டூரிங். அண்ட் கான்டூரிங் அப்படின்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா வெறும் இதோ இங்க போடுறது நோஸ்ல போடுறது, அப்படி கிடையாது. நம்ம எதெல்லாம் வந்து டார்க் கலர் யூஸ் பண்றோமோ ஃபேஸ்ல அது எல்லாமே கான்டூரிங் தான். எதெல்லாம் லைட்டா யூஸ் பண்றோமோ ஃபேஸ்ல அது எல்லாமே ஹைலைட்டிங். ஸோ கான்டூரிங் அண்ட் ஹைலைட்டிங் ஆர் லைக் husband and wife, they both go together, but they're very different, but they go together. Yes, like for example, கண்ணுல காஜல் போடுறாங்கல்ல, டார்க் கலர்
அது கண்ணு அது போடுறதால உங்களுக்கு கண்ணு ஆக்சென்சுவேட் ஆகி தெரியுது. தட் இஸ் அ கான்டோரிங். அண்ட் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷைன் போடுவாங்க, அது ஹைலைட்டிங். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் அது டோன்ட் மிங்கிள். நைஸ் எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொரு ஒரு மித் இருக்கு, மேல்லாம் வந்து மேக்கப் போடக்கூடாது, ஃபீமேல்லாம் மேக்கப் போடலாம், மேல் மேக்கப் போட்டா வந்து அது வந்து ஃபெமினா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மித் இருக்கு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய மேல் மாடல்ஸ் லிப்ஸ்டிக்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணாங்க. ஸோ இது உங்களோட ஒப்பீனியன், இதை பத்தி சொல்லுங்க. Okay. First thing, makeup is actually meant for skin. It is not gender-based product. Makeup அப்படினாலே it is skin-காக. ஸோ இப்போ நான் ஒரு பப்ளிக்கா ஒரு 100 பேர் மேல 100 பேர் முன்னாடி நிக்கணும் அப்படின்னா I have to feel confident. As a guy, it's like I'm talking to you right now. If I have gray hair, what will I do? Yes. I'll try to cover that gray hair. That is also kind of makeup. அண்ட் இப்போ எனக்கு வந்து ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் நம்மலாம் தெரியும், நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ஹாட்டஸ்டான பிளேஸ். ஸோ பிக்மெண்டேஷன் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுக்க டைம் இருக்காது. ஐம் ஒர்க்கிங் 24 hours லைக் சம்டைம்ஸ். அப்போ என்ன ஆகும், எனக்கு அந்த பிக்மெண்டேஷனை கவர் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கன்சீலரோ ஒரு சின்ன ஃபவுண்டேஷனோ யூஸ் பண்ணா வந்து கவர் ஆயிடும். ஸோ உங்க முன்னாடி நிற்கும் போது ஐ ஆல்சோ ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப். ஸோ மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே it is for skin, it is not meant for female, it is not meant for men. ஆனா மென்க்கு பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபீமேல்ஸ்க்கு பண்ற மாதிரி அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க யூஸ் பண்றதுல மேபி 2% அவ்வளவுதான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் இட் ஷுட் லுக் லைக் நோ மேக்கப். அதுதான் கஷ்டம். Hi Shreya. Hi Good Madhavan. to see you. Really good to see you. How are you doing? Like I'm fine. Very good. ஸோ வந்து மேக்கப் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, எப்படி இருந்துச்சு ஸ்ரேயா? இதுதான் என்னோட முதல் டைம் இந்த மாதிரி பண்றது மேக்கப் ஆர்டிஸ்டோட வச்சு. லைக் ஐ எம் ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஆர்டிஸ்ட் ரொம்ப டேலண்டடா இருந்தாங்க. அவங்களும் மாதவரும் நாங்களும் மாதவரம்னால we had இணைந்துட்டோம். அப்படியேதான். It was very good having naturals. Like naturals is the brand, you know. I was சின்ன வயசுல இருந்தே நிறைய தடவை நேச்சுரல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஆட் போயிருக்கேன். அம்மா வந்து நேச்சுரல்ஸ்ல ட்ரைனிங் வேற எடுத்திருக்காங்க. அதனால வந்து நேச்சுரல்ஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருந்தது. நல்ல ஒரு கஸ்டமர் கூட நேச்சுரல்ஸ்ல. எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் பிஸியா வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளும் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டோம். ஐ திங்க் ஸோ உங்களோட டவுட்லாம் கூட இந்த வீடியோல வந்து சரியா இருக்குன்றதை நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் வித் மாதவன் கேஸ்.